குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிராஃப்ட்மேன் அண்ட் சர்வேயர் எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வேயிங் சப்ஜெக்டில் டோட்டல் ரேஷன் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா சர்வேயிங்கில் லாஸ்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ் படி ஒவ்வொன்றுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக அதில் வந்து மேக்ஸிமம் கொஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரேஷனில் சேம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். என்னென்னா, வாட் இஸ் டோட்டல் ரேஷன், ஸோ டோட்டல் ரேஷன் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, அதனோட செட்டப் என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட் வாட் ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூ ஆர் யூசிங் இன் தி டோட்டல் ரேஷன், அதனோட லீஸ் கவுண்ட் என்ன, ப்ளஸ் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதனுடைய காப்பி அதாவது டேட்டா எப்படி நம்ம காப்பி பண்ண போகிறோம், ஸோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டோட்டல் ரேஷன் அப்படின்னு இன்ட்ரொடக்ஷன் டு டோட்டல் ரேஷன் அப்படின்னு நான் சொல்கிறோம். ஸோ இப்போ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா நமக்கு பேசிக் வாட் இஸ் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும், டோட்டல் ரேஷன் என்னன்னு கொடுக்கணும், லேர்ன் தி evaluation of total ration from the conventional equipment, total ration, explain the benefit of total ration and uses of total ration அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் தட் பர்பஸ், சர்வேயிங் பர்பஸில் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதனோட டெக்னாலஜி என்ன, சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் டோட்டல் ரேஷன். ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் காம்பஸ் சர்வேயிங் பார்த்தோம்னா டைப் ஆஃப் டோட்டல் ரேஷன் நமக்கு அதோட அட்வான்டேஜ் என்ன, நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எக்ஸ்பிளைன் தி டைப் ஆஃப் டோட்டல் ரேஷன், எக்ஸ்பிளைன் தி ப்ரிகாஷன் டு டேக்கன் வைல் யூசிங் டோட்டல் ரேஷன். அப்போ என்னென்ன ப்ரிகாஷன் நம்ம முன்னாடி, அதாவது டோட்டல் ரேஷன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிகாஷன் முன்னாடி எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது. ஓகேங்களா? மெஷர்மெண்ட் வித் டோட்டல் ரேஷன். அப்போ எப்படி மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறது டோட்டல் ரேஷன் யூஸ் பண்ணி. ஓகே, எக்ஸ்பிளைன் தி எக்யூப்மெண்ட் ரெக்யூர்ட் ஃபார் தி டோட்டல் ரேஷன். இன்னும் சொன்னோம் இல்லைங்களா, என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவைப்படுது, சர்வேயிங் ஒர்க்கு. ஓகே, ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ப்ரொசீஜர் என்ன, அதோட டேட்டா எப்படி காப்பி பண்ண போகிறோம், ஸோ அதுலேயே மைக்ரோ ப்ராசஸர் இருக்கா, இல்லை நம்ம செப்பரேட்டாக பென்ட்ரைவில் காப்பி பண்ணணுமா, ஸோ அந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட பண்புகள் அண்ட் ஃபீச்சர்ஸ், அதனுடைய யூசஸ் என்ன, ப்ளஸ் அதனோட டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனோட பிரின்சிபல், ஸோ ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்ம ஒரு பிரின்சிபல் இருக்குது இல்லைங்களா? ஸோ சர்வேயிங் வாட் இஸ் சர்வேயிங் பிரின்சிபல், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் 2 பார்ட் அண்ட் வித் ரெஃபரன்ஸ் 2 பாயிண்ட் நியூ பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். 3rd பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய பிரின்சிபல். ஓகே, எஸ். ஸோ செட்டிங் அவுட், ஸோ அதனுடைய செட்டிங் அவுட் நம்ம, அதாவது வாட் இஸ் தி இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது செட்டிங், சென்டரிங், லெவலிங், ஃபோக்கஸிங் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சேம் அதேமாதிரி நமக்கு சம் ப்ரொசீஜர் ஆஃப் செட்டிங்ஸ். டோட்டல் ரேஷன், ப்ரிசம், இன்ஸ்ட்ருமெண்ட், எரர். ஸோ அப்போ அதனோட எரர்ஸ் என்ன, லீஸ் கவுண்ட் என்ன. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணி டேட்டா கவர் பண்ணுறோம். மீன்ஸ் இப்போ டேரெக்டாக நம்ம லீஸ் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெவலிங் ஸ்டாஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டேரெக்டாக 5 mm, ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. பட் இந்த டோட்டல் ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜி வந்துருக்கு. பார் கோட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் டிஸ்பிளே அண்ட் டேட்டா ரெக்கார்டிங். ஓகே, எலக்ட்ரானிக் டிஸ்பிளே அண்ட் டேட்டா ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்ற கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிஃபைன் எலக்ட்ரானிக் டேட்டா ரெக்கார்டிங், எக்ஸ்பிளைன் ஃபீல்டு கம்ப்யூட்டர், டிஃபைன் ரெக்கார்டிங் மாடல், இன்டர்னல் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ரெக்டாங்குலர் அண்டு போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ அப்போ அதனோட கோஆர்டினேட்ஸ் லாட்டிடியூட், லாஞ்சிடியூட் அண்டு ஆல்டிடியூட் இருக்குங்களா? ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ அதனுடைய டேட்டாஸ்லாம் நம்ம எப்படி எடுக்க போகிறோம், எந்த கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நார்த் போலா, சவுத் போலா, ப்ளஸ் பேசிக்காக நமக்கு இதில் வந்து ரொம்ப வந்து ப்ரீசியஸாக அக்யூரேட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் நமக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? ஸோ இப்போ 9 டாபிக் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொஷின் கேட்டாலும் மேக்ஸிமம் இந்த டோட்டல் ரேஷன் வந்து ஒரு 15 கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 25 கொஷின்ஸ் பக்கமாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இது வரல வந்து பார்த்திங்கன்னா கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாங்களா? எஸ். இன் டோட்டல் ரேஷன் டேட்டா ஸ்டோர்டு இன். ஓகே, டோட்டல் ரேஷனில் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்பில்டாக அதில் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி ஸ்டோர் பண்ணதை நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போது மைக்ரோ ப்ராசஸர் தான் நமக்கு வந்து ஆன்சர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் தி கரெக்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் டோட்டல் ரேஷன் அப்படின்றோம். ஓகேங்களா? அப்போ நம்ம முன்னாடி படிச்சிருங்களா இடிஎம் வித் அதனுடைய காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறத நம்ம வந்து இந்த டோட்டல் ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தியோலைட் காம்பஸ் கிடையாது, தியோலைட் இடிஎம் கிடையாது, எலக்ட்ரானிக் தியோலைட் வித் இடிஎம். எஸ், இதுதான் நமக்கு கரெக்ட். எலக்ட்ரானிக் தியோலைட் வித் இடிஎம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர். எஸ். த ஃபார்முலா for difference in the elevation can be given as, so formula distance D is equal to vertical distance plus instrument distance minus reading of
ஸோ ரீடிங் ஆஃப் தட் ஸ்டாஃப் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ரீடிங் ஆஃப் தட் ஸ்டாஃப் இன்டர்சம் சொல்லுவீங்களா, D1 - D2 நம்ம படிச்சிருக்கீங்களா, சேம் அதேமாரி நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் டிவைட் பை ரீடிங் ஆஃப் தட் ஸ்டாஃப் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரீடிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாஃபோட ரீடிங், இன்ஸ்ட்ருமெண்ட் ரீடிங் மைனஸ் தட் ஸ்டாஃப் ரீடிங், இந்த டிஸ்டன்ஸ் சொல்லுவீங்களா, இதை நமக்கு வந்து I - R அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் I - R. ஓகே, இதுதான் நமக்கு ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, in which direction is the best to place the total relation for obtaining the best output? பெஸ்ட் அவுட்புட்டுக்கு எது பெஸ்ட்னு கேட்குறாங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு ஈஸி. கிளாக் வைஸில் மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து. நம்ம மேப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரைட் சைடு கார்னரில் மேலே நார்த்துன்னு போட்டிருப்போம். ஓகேங்களா, நார்த் இஸ் தி பெஸ்ட் டு கால்குலேட் தி ஆல் தி டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். Which one of the following programs is used to directly accrue the data from total relation? அதாவது எந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டேட்டா அக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கேட்குறேன். சர்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சர்ஃபர். ஸோ இந்த பிரைமவிரா, அந்த ஸ்டாட் ப்ரோ, ஆட்டோடெஸ்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவிலோட டிசைன் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, பிரைமவிரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளானிங்க்கு யூஸ் ஆகும். ஸ்டாட் ப்ரோ டிசைன் அனாலிசிஸ், ஆட்டோடெஸ்க் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிராயிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும். ரிவிட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த சஃபர் வந்து பார்த்திங்கன்னா இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேப்பிங், மாடலிங் அண்டு மேக்கிங் ஆஃப் தட் ரிசல்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எஸ். த அக்யூரேசி ஆஃப் தி EDM. அக்யூரேசி ஆஃப் EDM வந்து 1:1 lakh. ஓகே, 1:1 lakh தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேசி ஆஃப் தி EDM. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, எஸ். Which one of the following is type of the EDM instrument? அப்போ மைக்ரோவேவ் இன்ஸ்ட்ருமெண்ட், எஸ் கரெக்ட். விசிபிள் லைட்டு கரெக்ட். இன்ஃப்ராரெட், இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் EDM கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, 3 டைப் ஆஃப் EDM அப்படின்னு என்னென்னு கேட்டாங்கன்னா இதுதான் நமக்கு ஆன்சர். ஆல் தி எபோவ் இஸ் கரெக்ட். மைக்ரோவேவ் இன்ஸ்ட்ருமெண்ட், விசிபிள் லைட் அண்ட் இன்ஃப்ராரெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து EDM உடைய இன்ஸ்ட்ருமெண்ட் டைப். 3 டைப் ஆஃப் EDM டைப் ஆஃப் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். Dash was the first microwave based on the EDM developed in the world. Okay, dash. அப்போ என்னன்னு கேட்டால் டெலுரோமீட்டர். டெலுரோமீட்டர் வந்து மைக்ரோவேவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் தட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஏரியல் ஃபோட்டோகிராமெட்ரிக்கில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோவேவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க EDM பேஸில். ஓகே, எஸ். டோட்டல் ஸ்டேஷன் கேன் பி யூஸ்டு ஃபார் ஆங்கிள் மெஷர்மெண்ட், லீனியர் மெஷர்மெண்ட், எலிவேஷன் மெஷர்மெண்ட், ஆல் எபோ. ஓகே, டோட்டல் வந்து லேட்டிடியூட், லாங்கிடியூட், லென்த்து, ஸ்லோப்பு, ஆங்குலர் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு டோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இதனோட ரிலீஸ் கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1 seconds. 1 second தான் இதனோட ரிலீஸ் கவுண்ட். ஓகேங்களா, இது ஆப்டிக்கல் தியோலைட்னு இதுக்கு பேர் இன்னொன்று பேர் இருக்குது. ஓகே, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் டைப்ஸ் ஆஃப் டோட்டரேஷன்? ஓகேங்களா, மேனுவல் டோட்டரேஷன் இருக்குது, ரோபோட்டிக் டோட்டரேஷன் இருக்குது, ஆட்டோ லாக் டோட்டரேஷன் இருக்குது. எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் தி டோட்டரேஷன். டிஜிட்டல் லெவல் கேன் ரீட் டேஷ் எலக்ட்ரானிக்கலி. எஸ், டிஜிட்டல் லெவல் எப்படி நம்ம இருக்கணும்னா பார் கோட் சார்ட். ஓகே, பார் கோட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த சார்ட் மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ எப்படி நம்ம லீஸ் கவுண்ட் 5 10 மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம பார் கோட் இருக்கும். ஓகேங்களா, பார் கோட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த பார் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி ரீடிங் வந்து நம்ம டிஸ்பிளேஜில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலேஷனோட டிஸ்பிளேல நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அப்ராக்சிமேட்லி 5 மீட்டர் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன் 5.3 மீட்டர் 001 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பார் கோட் ஸ்டாஃப் இஸ் கரெக்ட் ஆன்சர். மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜிபிஎஸ் சிஸ்டம் இன்டூ ப்ரொவைடட். ஸோ அப்போ மெயின் சிஸ்டம் என்னத்தை நம்ம ப்ரொவைட் பண்ணோம்? ஜிபிஎஸ் டைமை ப்ரொவைட் பண்ணோம். ஓகே, எலிவேஷன், குளோபல் கோஆர்டினேட் அண்ட் டைம். ஆல் தி அபோவ் இஸ் கரெக்ட். ஓகே, ஆல் தி அபோவ் இஸ் கரெக்ட். டோட்டல் ரேஷன் ஆர் யூஸ்டு பை. ஸோ டோட்டல் ரேஷன் வந்து யார் யூஸ் பண்ணுவோம்? யூஸ்டு பை கெமிஸ்ட் அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பண்ண மாட்டாங்க. பயாலஜிஸ்ட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் கண்டிப்பாக வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வேயிங்க்கு கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which ones are the advantage of the total relation? Avoid the manual error. Yes, correct. Only skilled surveyor conduct a total relation survey. This is correct. Accuracy is correct. So all the above is correct. Okay, all the above is correct. Accurate. Avoid the manual errors. வந்து பார்த்தீங்கன்னா maximum வந்து பார்த்தீங்கன்னா avoid பண்ணலாம். Only skilled surveyors are required. Accuracy is correct. Okay, advantage வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு advantage தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் திங் என்னென்னா இது ரெண்டு தான் நமக்கு ஆன்சர் வர மாதிரி தெரியும், A and C. அப்போ A and Cனா நமக்கு வந்து ஆப்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா ஆல் தி இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, பிகாஸ் ஒன்லி ஸ்கில்டு சர்வேயர் அப்படின்றது நமக்கு வந்து அட்வான்டேஜ் கிடையாது. ஓகே, எஸ். டிஜிட்டல் தியோலைட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள். ஹரிசாண்டல் ஆங்கிள் ஒன்லி நோ. ஹரிசாண்டல், ஸோ எஸ் கரெக்ட்.
ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள் நன் ஆஃப் திஸ் ஆல் தி அபோவ் நினச்சிட்டேன். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தியோலைட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள் ரெண்டுமே நமக்கு வந்து மெஷர் பண்ணோம். இதை நமக்கு வந்து டிஜிட்டல் தியோலைட்னா ஆப்டிக்கல் தியோலைட். டிஜிட்டல் தியோலைட் இஸ் டோட்டல் ஸ்டேஷன் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா தியோலைட் ப்ளஸ் EDM. ஓகே, the instrument is combination of EDM and electronic theolite and MP microprocessor. ஓகே, அதனுடைய டேட்டா சேவ் பண்ணுறதுக்கு அது என்ன சொல்லுவோம் நம்ம டோட்டல் ஸ்டேஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எஸ், how many types of EDM instruments are there? 3 types. இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா நமக்கு ரேடியேஷன் டைப்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் அண்டு இன்னொரு டைப் என்ன சொன்னோம் நம்ம angular measurement. Yes, microwave, visible light and infrared. It is the 3 type of EDM methods அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ், ரொம்ப 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 முக்கியமானது. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். The bubble in total radiation centralized by using tripod. எஸ், tripod யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டோட்டல் ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பபுள் இருப்பாங்க. ஏன்னா இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுட்டு ஸ்க்ரூ அந்த மாதிரி நமக்கு வந்து எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது நமக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரைபாட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரைபாட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த பபுள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் மேலே இருக்கக்கூடிய இந்த பபுளை நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஓகே, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இத்தனை வந்து லெவலிங் ஸ்க்ரூ, டேஞ்சன் ஸ்க்ரூ, ஃபுட் ஸ்க்ரூ அதெல்லாம் கிடையாது. ட்ரைபாட் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் சென்ட்ரலைஸ்டு யூசிங் ஆஃப் பபுள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, which is the latest development in the total radiation? latest development என்ன நமக்கு பார்த்தோம் அப்படின்னா robotic டோட்டல் ரேடியேஷன் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, அப்போ என்னென்னா ஸோ நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆரெல்லாம் நமக்கு பர்டிகுலர் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோவேவ் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த வேவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ரிமோட் சென்ஷன் மூலம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த வேவ்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது நமக்கு வந்து ரோபோட்டிக் latest development of total radiation அப்படின்னா robotic method. A total radiation used for remote object height determination, establish the horizontal control, establish the vertical control, all the above. Yes, all the above is correct. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் பக்கமாக பார்த்துருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோட்டல் ரேடியேஷன் மட்டும்தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சர்வேயிங் வந்து ஆஸ் பர் சிலபஸ் படி போட்டிருக்கு. டிராஃப்ட்மேன் சிலபஸில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. சரிங்களா, ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கொஸ்டின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ஒன்லி 200 கொஸ்டின்ஸோட வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராஃப்ட்மேன் சிலபஸ் ப்ளஸ் இந்த எக்ஸாமுக்கு தேவையான வீடியோ எல்லாமே வந்து முடிஞ்சிடும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கீங்களா அந்த 1 hour வீடியோ, அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஒரு கொஸ்டின்லேருந்து இந்தமாரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.